வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன் கோரல் எஜுகேஷன்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெமரோவோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஆல்ரெடி வீடியோல நம்ம வந்து கெமரோவோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது என்னது அப்படின்னு. ஸோ அதை பத்தி ஒரு டீட்டெயில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து இதுல எல்லாமே ஆஸ் யூஷுவல் நான் சொல்றதாங்க, யூனிவர்சிட்டி பத்தி எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு, இதுல எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இது ப்ராப்பரா என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, இல்ல ஸ்டூடெண்ட் இதை கன்சிடர் பண்ணணுமா, இல்ல பேரலி வேற எதுவும் யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணணுமா, அதை பத்தி பட்ஜெட் எப்படி, ஸோ இதை பத்தி எல்லா ஒரு டீடைல்டு ஓவர்வியூ வந்து நம்ம இதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி தாங்க. யூஸ்வலி ரஷ்யாலன்னு பாத்தீங்கன்னா இதை விட பழைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆனா இது வந்து ஒரு 1973 இருந்து ப்ராப்பரா யூனிவர்சிட்டி ஆகி எம்பிபிஎஸ் அதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் தாங்க. அதை தவிர நிறைய அதர் ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம முதல் இதை பார்த்தோம், கெமரோவோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தோம். அது வந்து ஒன்லி மெடிசின்ஸ் மட்டும் இருக்கும், ஆர் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் தான். மற்ற ஏதாவது இருக்குமே தவிர அதர் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா மற்றது எல்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் அகாடமிக் பிளாக், இது வந்து ப்ராப்பர் பெரிய யூனிவர்சிட்டிங்க. நியர் டு 17 அகாடமிக் பிளாக்ஸ் இருக்கு உங்களுக்கு. சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் கெமரோவை பத்தி சொன்னேன், சைபேரியன் பார்ட்ல வரும் ஆக்சுவலா. ஸோ கிளைமேட் வைஸ் இட் இஸ் குவைட் ஹார்ஷ் தான். ஈவன் -30-35 டிகிரி கூட போகிறது இருக்கத்தான் செய்யும். பாப்புலேஷன் 6 lakhs கிட்ட இருக்கு உங்களுக்கு. இது வந்து யூஸ்வலா எப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து டெல்லி டு நோவசிபிர்ஸ்க் போய் அப்படி மாறுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 270 கிலோமீட்டர்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் போவாங்க பிள்ளைங்க. டெல்லி டு நோவசிபிர்ஸ்க் போய் அங்கிருந்து கெமரோவோ போறதும் இருக்கு. உங்களுக்கு அந்த டைம் எப்படி ஃபிளைட் டிக்கெட்ஸ் கம்மியா வருதோ அது மாதிரி பார்ப்பாங்க. டெல்லி டு தாஷ்கண்ட், அதாவது நம்ம உஸ்பெகிஸ்தான் ஏர்லைன்ஸ்ல போய் அங்கிருந்து ஒரு லே ஓவர் பண்ணி தென் யூ வில் பி கோயிங் டு கெமரோவோ. விச்எவர் வே நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம் பட்ஜெட்டை பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்த ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு WHO ஆர் என்எம்சி கைட்லைன்ஸ் பூரா ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க எங்கனாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த கண்ட்ரிக்குனாலும் நீங்க போகணும்னாலும் அங்க இருக்கிறத கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா இட் கோஸ் அபவ் 300 வந்து கண்ட்ரி ரேங்கிங். ஸோ அதை வச்சு இது வந்து நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பெட்டர் ரேங்க் யூனிவர்சிட்டி 100 ரேங்க்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, உங்க பட்ஜெட்டை பார்த்து நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிட்டி வென் வி சே, நான் வந்து ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் இதுல வச்சிருக்கேன் இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இட் இஸ் ஃபைன் குட். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இங்க எந்த ஒரு சிட்டி எடுத்தீங்கனாலும் அங்க யூனிவர்சிட்டி இருந்தா கண்டிப்பா அங்க ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவங்களோட ஹாஸ்பிட்டலுமே 15 to மெடிக்கல் சென்டர்ஸ்மே சுத்தி நிறைய இதுல அசோசியேட்டடா இருக்காங்க. ப்ராப்ளமே கிடையாது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமே 2018 ஆரம்பிச்சிருச்சு. மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. 6th பேட்ச் முடிச்சு அப்படி பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. நான் வந்து என்ன சொன்னேன், இது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னேன். அப்ப அதர் பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும், நாட் ஒன்லி மெடிசின். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா மோர் தேன் 21,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வந்து மோர் தேன் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. FMG passing ratio it is good 41%. பட் இதை பாத்தீங்கன்னா 41%ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 22 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பியரே ஆயிருக்காங்க. அதுல வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா தெரியும். பட் யூஸ்வலி FMGயை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி படிக்கிறாங்கன்றதாங்க. செகண்ட் இயர்ல இருந்தே ப்ராப்பரா படிச்சீங்கன்னா வந்து ப்ராப்ளம்ல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அது எந்த யூனிவர்சிட்டியும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ டஃபே கிடையாது. ப்ராப்பரா உங்க நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சுதான் ஆக்சுவலா இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணாம எண்ட் மூமெண்ட்ல கோப் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வருது. டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து 2,77,000 ரூபல் இன்டூ 6 போடுறோம்னு வச்சுக்கோங்க. நியர் டு 16 lakhs வந்து உங்களுக்கு 62,000. அடுத்ததுல பியூட்டி என்னன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான் இங்க அவைலபிள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல் 25,000 ரூபல் வரும். ஸோ ஒரு 6 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,80,000 ரூபல். இதை நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். பட் இஷ்யூ என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து லாஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஹாஸ்டல் வந்து அவைலபிளே இல்லாம இருந்தது பிள்ளைங்களுக்கு. ஸோ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதனால்தான் உங்களுக்கு கெமரோவோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில எப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்டல் அவைலபிளா இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு அங்க போய் இருந்துட்டாங்க பிள்ளைங்க, ஸோ மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு சேலஞ்சா இருந்தது. ஸோ அதனாலதான் எங்களோட ரெக்கமெண்டட் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஏன்னா அதுவும் சேம் தான், உங்களுக்கு வந்து MBBS தனியாவே கொடுக்குறாங்க. அவங்க மெயினா வந்து ஹாஸ்டலுமே வந்து அவைலபிளா இருந்தது.
அடுத்து பெர்ம் இருக்கு உங்களுக்கு, ஆரன்பர்க். தீஸ் ஆர் ஹையர் பட்ஜெட் தேன் தீஸ் காலேஜ், பட் இட்ஸ் அ குட் ஆப்ஷன் தான். இது கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ல ஒன்னா கிரோ இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. இதை பத்தி எதுவும் டீடைல்டா வேணும் இல்ல அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எது வேணும்னாலுமே வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கண்டிப்பா கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அனிமே இந்த வீடியோலயும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85,000 ருபீஸ்ங்க, பிளஸ் ஜிஎஸ்டி. அதுல வந்து எண்ட் டு எண்ட் சப்போர்ட். உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி செலெக்ஷன் ஆகட்டும், அங்க பிள்ளைங்களை வந்து டாக்குமெண்டேஷன் மாத்தி நோட்டரைஸ் பண்ணி அங்க போய் உங்களுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் பிக்அப் ட்ராப் எவ்ரி திங் வி வில் டேக் கேர் அஸ் சச். அது மாதிரி 6 இயர் சப்போர்ட். உங்களுக்கு அடுத்த வருஷம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்றது எப்படி, எல்லாத்துக்குமே எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குங்க. இங்க வந்துமே நீங்க அடுத்த எஃப்எம்ஜிக்காகயோ இல்ல நெக்ஸ்ட் உங்க டைம்ல இருந்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக என்னென்ன கைடன்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து எங்களோட ப்ராசஸிங் சார்ஜ்ன்றது வந்து 85,000 பிளஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஜிஎஸ்டி வந்து நாங்க சார்ஜ் பண்றோம். தென் இன்னும் டீடைல்டா இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்க எங்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அனைமா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ எது இன்ஃபர்மேட்டிவா இருந்தா உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.